நானும் மிஸ்ஸஸ் சிவராம். ஜூனியர் டாக்டர் ரகு இருக்காரு, அவனும் வேணும்ன்ற போட்டோல இருக்கட்டும். நைஸ் மேன், வெரி நைஸ் மேன், கிளாட் டு மீட் யூ. வாங்க வாங்க, போட்டோ 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 போட்டோ. நீங்க வாங்க, இங்க வாங்க, மீதால வாங்க. போட்டோ 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 போட்டோ. நீங்களே இருந்து போட்டோ போட்டோ. போய் இந்த ரூம் நம்பர் 12 போய் டெம்பரேச்சர் பாரு. அந்த பேஷண்ட் டெம்பரேச்சர் பாரு. போ போ. எடையா சீக்கிரம் எடையா. நார்மல் நார்மல் நார்மல். தேங்க் யூ தேங்க் யூ. ஏய் கைங்க எல்லாம் அசங்காத உங்களுக்கு. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம். நீ வாங்க. இந்தா. இது நல்லா பிரிஸ்கா இருக்கும் உடம்பு. இந்த மாத்திரையில ஒண்ணு சாப்பிடு. போய்டுங்க. பை. சார், அது என்ன மருந்து? அது வரவும் போறவனுக்கெல்லாம் அதே கொடுக்குறீங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வியாதி குணமாகன்றீங்க. என்ன மருந்து அது? அதான் எனக்கும் தெரியல. இவனும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்தா இந்த பாக்கெட்டு லிட்டரேச்சர் எல்லாத்தையும் தொலைச்சுட்டேன். இது எதுக்குன்னு புரிய மாட்டேன்றது. சரி, எல்லாத்துக்கும் கூட ஏதாவது ஒன்றதுக்கு பழிச்சதுன்னா அதுக்கு தான். அவ்வளோ கர்த்தரை காப்பாற்று. மனுஷங்களை நம்புறவங்களால தான் ஆண்டவனை நம்ப முடியும். நீ மனுஷங்களை விரும்ப ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தபடி இதோ இந்த அறியாம பலகை அகற்ற வேண்டிய சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நான் உங்களை நம்புறதுனால நீங்க நம்புற எல்லா விஷயத்தையும் நான் நம்பணும்னு அவசியம் இல்லைங்க. போய் சொல்ல தெரியாதவனை நான் ரொம்ப விரும்புறேன். நீ கர்த்தரை, சாரி, அது கூட வேண்டியது. ஏதோ ஒரு கடவுள் இருக்கா நீ நம்பினாதான் எனக்கு திருப்தியாது. ஏனோ எனக்கு அந்த நம்பிக்கை வரலைங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதாகவே வச்சுப்போம். நாம ஏங்க அவரை பக்தியோட தொழணும்? கடவுளை காக்கா பிடிச்சா தான் காரியம் நடக்குமா? ஏன் அப்படி நினைக்கிறேன்? அதுக்காக ப்ரே பண்றோம். கர்த்தரோ மத்த தெய்வமா என்ன சொல்லியிருக்காங்க, உன் சுகம் துக்கம் எல்லாத்தையும் என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன்னு தானே சொல்றாங்க. அதாவது உன் சொத்து சுகம் எல்லாத்தையும் என்கிட்ட அடமானம் வச்சிரு அப்படின்னு சொல்ற வட்டி கடைக்கார மாதிரி. கடைசியில ஒரு நாள் எல்லாம் ஏலத்துல போய் நாம நடுத்தரவுல நிக்க வேண்டியதுதான். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், கண்ணை திறந்து பார்த்தாதான் எதுவுமே தெரியும். கண்ணை மூடிக்கிட்டு தான் இருப்பேன்னா எல்லாமே இருட்டாதான். ரொம்ப பொதுப்படையான பேச்சுங்க. இதுக்கு சம்பந்தம் இருக்கிறதாக எனக்கு தோணலைங்க. மத்தவங்க சொல்லி நான் ஆண்டவனை தெரிஞ்சுக்க தயாரா இல்ல. என் அறிவுக்கு எட்டணும், அப்பதான் நம்புவேன். பெத்த தாய் தகப்பன் யாருன்னு மத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில இருக்கிற மனித இனத்துக்கு தன் அறிவை பத்தி இவ்வளவு கர்வம் இருக்கிறது ஆச்சரியம் தான். கடவுள் ஒரு அழகான பூந்தோட்டம். நம்பிக்கைங்கிற கண் பார்வை இருக்கிறது யாருமே காட்ட வேண்டும். அவனா பார்த்து அந்த நம்பிக்கைங்கிற கண் பார்வையில் அது குருடனுக்கு யாராலையுமே காட்ட முடியாது. வாங்க விஸ்வசேனாதன், உங்க குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லை? எஸ் ஃபாதர். இன்விடேஷன் வாங்க. ஃபாதர், நீங்கள் கண்டிப்பாக இந்த பர்த்டேக்கு வந்து அதை நான் வந்து எடுத்து இன்னைக்கு 6 மாதத்துக்கு முன்னால் குழந்தைய நீங்கள் தான் காப்பாற்றி கொடுத்தீங்க. நீங்கள் வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணாதான் இந்த பர்த்டே பூர்த்தியாகும். காப்பாற்றப்பட்ட குழந்தைய கர்த்தத்தின் பிரதிநிதியாக நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் பக்கத்து தெருவில் இருக்கிற காலனில வீடெல்லாம் அப்படியே இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்குங்க. எல்லா வீடும் அப்படியே இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்குங்க. எல்லாரும் ஓடுறாங்க. கர்த்தர் என்னை ஏமாத்திட்டார் ஃபாதர். பிறந்த நாள் விழா கொண்டாடு குழந்தை ஃபாதர். இதுக்கு நாம என்ன செய்யும்? நாம தான் பார்த்தோம். அந்த இடத்துல இருந்து எல்லாருமே போயிட்டாங்க. துரதிருஷ்டவசமா உங்க குழந்தையும் போயிடுச்சு. கர்த்தர் உங்களை ஏமாத்தார். அவருடைய செயலை புரிஞ்சுக்க நான் பல முடியாது. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? மைக்கேல், யாரை ஏமாத்த பாக்குறீங்க? உங்களையாவா மத்தவங்களையா? கர்த்தர் கடவுள் எல்லாமே போய். இந்த வரல பேசாத மைக்கேல். இந்த மாதிரி நான் பேசுறதை தடுக்க உங்களுக்கு உரிமையே கிடையாது. உங்க மடத்தனமான நம்பிக்கைகளை நீங்க உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, மத்தவங்களுக்கு காமிக்காதீங்க. இதுதானே உங்க ஆண்டவன் செயல். 1 மாசம் முன்னாடி இந்த குழந்தையை ஆண்டவன் காப்பாத்திட்டானே பாத்தியான்னு ஜம்பமா பேசுனீங்களே, இப்படி கோரமா கொல்றதுக்காகத்தான் அன்னைக்கு காப்பாத்தினானா? அதை விட இந்த குழந்தையை அன்னைக்கே கொன்றிருக்கலாமே. இந்த மாதிரி அக்கிரமங்களை பண்றவன் கடவுளா இல்ல கசாப்பு கடைக்காரனா? ரத்த வெறி பிடிச்சவனா
கடவுள் பலகார பாவி. கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தான்னா இந்த குழந்தையை காப்பாத்திருக்கணும். கடவுளை நம்ப சொல்றவன் அயோக்கியன், நம்புறவன் முட்டாள். மரியாதை கட்ட ராஸ்கல் போடுற வெட்டி கீழே போடுற முதல்ல போய் தலையை வெட்டிட்டு வாப்போம். சலூனுக்கு போய் தலையை வெட்டிட்டு வாப்போம். அடுத்த வாடா. அழாதே 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 அழாதே. வைத்தேன், அப்பா பாண்டியா, உனக்கு ஏதாவது உதவி செய்யவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. என்ன ஒதுக்கே வச்சிருக்கிறல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. நான் பழையபடி இல்லப்பா, இப்ப ரொம்ப மாறிட்டேன். வைத்தேன், நம்ம டாக்டர் சேரி வந்தது எல்லாரும் அவரை கண்கண்ட தெய்வமா மதிக்கிறாங்க. ஆமாப்பா, டிவிக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அதை ஏழைங்களுக்கு கொடுக்கணும்னு யாருக்குப்பா மனசு வரும்? ஆண்டவனுக்கும் பாதிரிக்கும் அடுத்தபடியா நான் அந்த டாக்டரை தான் நினைக்கிறேன். சேரியில மொத்தம் 18 பேர் டிவி இருந்துச்சுப்பா. எல்லாரும் ஊசி போட்டுக்கிட்டாங்க, எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறாங்கப்பா. என்ன கூட ஒரு டாக்டர் பார்த்துட்டு டிவி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? டிவி வியாதி வந்தாலே குணப்படுத்துறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட வியாதியை சுலபமா தீர்த்துட்டாரு இவர். எப்பேற்பட்ட டாக்டர் பாக்குது. அப்பேற்பட்ட ஆளை படைச்ச ஆண்டவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும்பா. வைக்கே, நீ கூட ரொம்ப மாறிட்டப்பா. ஒரு உதவி செய்தியா? சொல்லுப்பா. 3 மாசம் ஒரு இடத்துல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆ, ஒரு 200 ரூபாய் பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆ. அதை அந்த லீலா அம்மா கிட்ட கொடுத்துருப்பான். நீலம்மா கிட்டியா? எதுக்கு? அதான்ப்பா அந்த மரியாதை சொல்லி அதான் கேட்காதப்பா, ரொம்ப சேம் ஆகுது. பாண்டியா, ஹலோ 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 ஹலோ. டாக்டர் வரலீங்களா? என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி இல்லையா? பாண்டியா, இந்த டிவி மருந்து இருக்குது, அதை யார் கண்டுபிடிச்சான்னு நினைச்சுன்னு இருக்கேன். நம்ம பெரிய டாக்டர். அவர் சொல்லிக்கிறார், நான் சொல்லிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். அப்போ நீ அந்த மருந்தை கண்டுபிடிச்ச? பின்ன அவர் தனியா கண்டுபிடிக்க முடியுமா? இந்த ஜலதோஷம் தலைவலின்னு ஏதாவது சின்ன வியாதி இருந்ததுன்னா நான் தனியா கண்டுபிடிச்சிடுவேன். டிவி இல்லையா, அதனால நானு பெரிய டாக்டர் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சோம். அப்படியா? அதான். எனக்கு நம்பிக்கை இல்லை சார். ஐயோ ப்ளீஸ் நம்பியா, நான் நிறைய கண்டுபிடிச்சேன். சரி, ரைட்டு, நமக்குள்ள ஏன் விவாதம்? அவ்வளவுதான். அந்த பெரிய டாக்டர் வராரு, அவர்களே கேட்டு. ஒரே அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அவசரப்படாத. அவர்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாது. இரு, 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 இரு. போய் எல்லாரும் அழைச்சிட்டு வா. சத்யா ஒரு ஃபைனல் செக்கப் பார்த்துலாம். நான் போயிட்டு வரேன் சார். இரு, டாக்டர் சார், இந்த டிவிக்கு மருந்து இருக்குது, யார் கண்டுபிடிச்சாங்க? என்ன இப்ப இவர் சொல்றாரு அந்த மருந்தை இவர் தான் கண்டுபிடிச்சாரா. அப்படின்னு நீ கண்டுபிடிச்ச? உனக்கு என்ன தெரியும் ரிசர்ச்சை பத்தி? பெனிசிலினுக்கு டிஸ்டில்ட் வாட்டருக்கு வித்தியாசம் தெரியுமா உனக்கு? Do you know the difference between distilled water and penicillin? முடி கேட்டுக்க. Distilled water is distilled water. Penicillin is undistilled water. ரிசர்ச்சை பத்தி பண்ணலாம், ரிசர்ச் பண்றான் அவன். ரிசர்ச் சார், நான் எதுவுமே சொல்லல சார். அவனாவே சொன்னது தைரியமா ஒத்துண்டு சொல்ல வேண்டியதானே. ஏன் இப்படி பயந்து சாகுற? பயம் இல்லைன்னா போறீங்க, தைரியம் இருந்தா போறோம். பெரிய டாக்டர் ஆயிடலாம், வைத்தியம் தெரியணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்க,
சார் நான் என்ன சொன்னேன்னா இந்த டிவி மருந்து நான் தான்டா கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன் சார். நீ கண்டுபிடிச்ச? நான் தானே சார் கண்டுபிடிச்சேன். என்ன உளர்ற? அன்னைக்கு ஒரு நாள் நீங்க இந்த டிவி மருந்து சாம்பிள தொலைச்சிட்டு தேடிக்கிட்டே இல்லையா, நான் தானே கண்டுபிடிச்சு கொடுத்தேன். ரகு, shall I tell you what I think about you? You are a blabbering idiot of the first order. நல்ல வேளை அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. உனக்கு வயசான அப்புறம் உன் கண் பார்வை மங்கி போகலாம், உன் காது கேட்காம போகலாம், உன் கை கால் ஆடி போகலாம். ஆனா உன் பிரெயின் இருக்க மூளை அது மட்டும் என்னைக்கு இப்படியே இருக்குங்க. தேங்க்ஸ் சார். ஏன் சார்? Because you have never used it. கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். ஓயா. இந்த கேம்ப் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நடத்துவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே டாக்டர். இன்ஃபேக்ட் உங்கள் டிவி மருந்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு நான் கேம்பெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் இல்லையா, கடைசியாக ஒரு ஃபைனல் செக்அப் அதுக்காக வந்தேன். சார் இன்னைக்கு தான் இந்த கேம்ப் கடைசி நாள் சொன்னீங்க, அதனால தான் அவரை கூட்டிட்டு வந்தேன். எனக்கு இனிமே பொழுதே போகாது. பொழுது போலன்னா ஒண்ணு பண்ணுங்க, ஒரு அடல்ட் எஜுகேஷன் கேம்ப் ஒண்ணு ஆரம்பிங்க. அதாவது இந்த நிறைய வயசாயிட்டு எழுத படிக்க தெரியாம இருக்கானே அவனுக்கெல்லாம் எழுத படிக்க கத்து கொடுங்க. உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரெடி, நம்ம ஜூனியர். ஜூனியர் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறார் பாவம். யார் மேலேயும் தப்பு இல்லை சார். சின்ன வயசுல எங்க அப்பா முட்டிக்கிட்டார், ரகு வக்கீலுக்கு படிச்சுட்டு வக்கீலா போடான்னு. நான் தான் கேட்கல, டாக்டருக்கு படிச்சுட்டு இவர்கிட்ட வந்து மாட்டேன். பேசாம உங்க அப்பா சொன்ன மாதிரியே கேட்டிருக்கலாம். நீ உன்ன மாதிரி ஆள்லாம் வக்கீல் வேலைக்கு தான் இல்லை. பேசுறது உனக்கும் புரியாம மற்றவனுக்கும் புரியாம பேசிட்டே இருக்கலாம். போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு தான் இந்த case. வாங்க. உங்களெல்லாம் சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து நாளைக்கே பத்திரிகையில் போட்டு அமக்கலை பிடிச்சலான்னு எதுக்கு என் போட்டோ? சரி போட்டோ 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 அப்படியா? சரி. இதை பிடிங்க. ஐயையே, இல்லையா? தேதி க்ளீன் பண்ற மாதிரி ஒரு போஸ் பிடிங்க. இதான் ஜனங்களுக்கு சார் பிடிக்கும். சீக்கிரமா எடுங்க சார், ஒரே அசிங்கமா இருக்கு. நாளைக்கு பேப்பர்ல 1000 பேர் பார்க்க போறான். நேரா பார்த்தா பரவாயில்ல, போட்டோல பார்த்தா தான் ஒரு மாதிரியா இருக்கு. சரியா பிடிங்கம்மா, ஆக்கியா விளையாடுறீங்க. சரியா பிடிங்க. ஆமா. பை. அவ்வளவு சிரிக்காதுங்க, பயமா இருக்கு. தேங்க்யூ. கையெல்லாம் அசிங்கமாயிடுச்சு. உள்ள லைஃப் பாய் சோப் வச்சிருக்கேன், கையை அலம்பிடுங்க போ. ரகு, இங்க வா. அவங்க லைஃப் பாய் சோப் யூஸ் பண்ண அப்புறம் அந்த சோப்பை டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுவி. இல்ல பாஸ். இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் யாருக்கு போடலாம்? இன்ஜெக்ஷன் உங்க ஜூனியர் இருக்காரு. எனக்கு வேணாம் சார், எனக்கு வேணாம் சார். கீழே கிடையாது, ஒண்ணு கிடையாது. வேணாம். சார் சார் பாருங்க சார். மூஞ்சி வேண்டாம், மூஞ்சி வேண்டாம், வேற. மூஞ்சி வேண்டாம். தேங்க்யூ. நான் என்ன போஸ்? கொஞ்சம் அசைடு வழியாம நில்லுங்க, போறோம். போய் பாண்டியருக்கு போய் டெம்பரேச்சர் பாரு போ. பாண்டியருக்கு போய் டெம்பரேச்சர் பாரு போ. தேங்க்யூ. டாக்டர், அதாவது இந்த டாக்டர் தொழில் எவ்வளவு வருஷமா செய்யறீங்க? 28 வருஷம். டாக்டர் தொழிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லிக்க முடியாது ஒண்ணு இல்ல. இப்போ பெரியவங்களாம் ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன அபிப்பிராயம் சொல்றாங்க பெரியவங்க? அதாவது டாக்டர் தொழிலுக்கு வரவங்க கொஞ்ச காலமா கிராமங்களுக்கு போய் சேவை செய்யணுங்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி சொல்றவங்களுக்குலாம் கிராமத்து ஜனங்களை கண்டாலே பிடிக்கல, ஒழிச்சு கட்ட பிளான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார் இது? கடைசியா ஒரு கேள்வி. நம் நாட்டு மருத்துவ முறைக்கும் மேல் நாட்டு மருத்துவ முறைக்கும் என்ன வித்தியாசம்? பேர்லயே இருக்கு வித்தியாசம். நாட்டு வைத்தியம் பண்ணிட்டா நாட்டிலே இருக்கலாம், மேல் நாட்டு வைத்தியம் பண்ணிட்டா மேல போலாம். சரிப்பட்டு வராது. உங்க இன்டர்வியூ நானே கட்டுரை எழுதுறேன். ஏமா உங்களை ஒரே ஒரு கேள்வி. இந்த சமூக சேவை செய்யணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த கிரிஜாகிரி ஆரம்பிச்சாங்களா? கிரிஜாகிரி அதை பார்த்துருக்கோம். அவளுக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு எப்பவுமே இதுல ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். அது எப்படி போடுவேன் நீ? தனி இன்ட்ரெஸ்ட் எப்படி போடுவேன்? தனி அப்புறம் தொடரும்னு போட்டு அடுத்த இதழில் இன்னும் சரிப்பட்டு வராது. உங்க இன்டர்வியூ நானே கட்டுரை எழுதுறேன். நான் வரேம்மா, விடுங்க. என்ன சார் நீங்க அவரை என்னென்னவோ சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களே. இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? வீட்டில் என் பொண்டாட்டி கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றது கிடையாது சார். இந்த பத்திரிகைக்காரங்களை விரோதிச்சுக்கிறது ரொம்ப தப்பு. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பத்திரிகையில வர்றதானே ஜனங்க நம்புறாங்க. அந்த பேட்டி எல்லாம் என்ன இன்ட்ரெஸ்டா படிக்கிறாங்க தெரியுமா? ஏன் படிக்க மாட்டாங்க? இப்போ வர கதையெல்லாம் கதை மாதிரியே இல்லை, பேட்டியெல்லாம் கதை மாதிரியா இருக்கு, படிக்கிறாங்க.
2 பேருக்கும் ஒரு வேலையும் கிடையாது. நீங்களா? நான் கௌரி சௌரின்னு நினைச்சேன். கௌரி சௌரியா? ஆமா, மிஸ்ஸஸ் கௌரி சௌரி இல்ல, பெரிய வாயாடி. எப்ப பார்த்தாலும் மத்தவங்கள பத்தி பேசுறதே அவளுக்கு வேலை. நாம மத்தவங்கள பத்தி பேசலாம் மாட்டோம். கூடாது கூடாது. இவன் எப்பவுமே அப்படிதான், மத்தவங்கள பத்தி பேசவே மாட்டான், தன்னை பத்தியே தான் பேசிட்டு இருப்பான். பேசுற நவனி, நான் உங்ககிட்ட ஒரு கிளாட் நியூஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேனா? என்னடா கௌரி? இந்த கௌரி சௌரி இல்ல, அவளுக்கு இந்த பேரு மட்டும் ரொம்ப பொருத்தம். பேருக்கு பின்னாலே சௌரி, தலைக்கு பின்னாலே சௌரி. அந்த சௌரியை வச்சுண்டு நெஜ கூந்தல் மாதிரி என்ன ஸ்டைல், என்ன ஸ்டைல். நவனி, நான் உங்ககிட்ட ஒரு கிளாட் நியூஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேனா? என்னடா கௌரி? அந்த கௌரி சௌரி இல்ல, அவ அந்த சௌரியை எங்கதான் பிடிச்சாலோ நல்ல கருப்பு. ஏமா, இப்போ ஹஸ்பண்ட் சௌரி கருப்பா இருந்தா எனக்கு என்ன, சேப்பா இருந்தா எனக்கு என்னப்பா? அவ ஹஸ்பண்ட் சௌரிய சொல்ல சார், தலை சௌரி. நவனி, நான் உங்ககிட்ட ஒரு கிளாட் நியூஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேனா? நீ ஒத்துண்டா அதையே சொல்லிட்டு அவங்க தான் பேச்சுக்கு நடுவுல மூச்சு விடுறதுக்காக டைம் எடுத்துக்கிறாங்களா இல்லையா? அப்ப கபால் சொல்லிட வேண்டியது தானே. நவனி, நீங்க ஆரம்பிங்க ஆரம்பிங்க. சௌரி கௌரி கௌரி சௌரி ஆரம்பிங்க. நவனி, நான் உங்ககிட்ட ஒரு இந்த கிளாட், கௌரி நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா. நவனி, நான் உங்ககிட்ட ஒரு கிளாட் நியூஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேனா? அந்த கௌரி சௌரி இல்ல, டேய் கங்க்ராச்சுலேஷன்ஸ்ரா, உனக்கு கவர்மெண்ட்ல பத்ம விபூஷன் டைட்டில். நிஜமாவா சார்? ஆமாண்டா, நீ ஏழைங்களுக்கு செஞ்ச சேவைக்காக உனக்கு பத்ம விபூஷன் டைட்டில். I see. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thanks. ஆமா, உங்களுக்கு எப்படி பட்டம் கிடைச்சது? டெல்லியில யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இருக்காங்களா? புரும்புரு மாட்டுக்கார வருவான் பாத்திருக்கியா நீ? வேட்டி சட்டை கொடுப்பாங்களா? இருக்காங்களா? டேய், நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன்டா. இந்த கௌரி நான் அப்புறம் வந்து பாக்குறேம்மா. சார், இந்த பத்திரிகைக்காரங்களை பத்தி அப்ப அவ்வளவு கேவலமா பேசுனீங்களே, இப்ப அவங்க உங்களை பத்தி எழுதுனதான்னு உங்களுக்கு பத்மபூஷன் டைட்டில் கொடுக்க போறாங்க. மேபி. நல்ல டைட்டில், கௌரி சௌரி, பத்ம விபூஷன், பத்ம விபூஷன். இந்த பத்ம விபூஷன்னா உடனே ஞாபகம் வருது சார், நம்ம பத்மா சந்திரசேகரன் இல்ல? அம்மா அம்மா, நான் உங்களை என்ன பண்ணேன்? எதுக்காக இப்படி என் பிராண்ட வாங்குறேன்? அவ இப்படிதான் சார், உங்களை மாதிரி தான். யாரையோ சிபாரிசு பிடிச்சு டைட்டில் வாங்கிட்டா. எனக்கு யார் சிபாரிசு வேண்டியதில்லை. டிசர்விங்கா தான் டைட்டில் கொடுத்துருக்கான். டைட்டில் கிடைக்காதவங்களுக்கு கிடைச்சவங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். இட்ஸ் குவைட் நேச்சுரல். அதுக்கு இல்ல டாக்டர். இவங்களோட இருந்து கேம்ப் கணக்கு வழக்கெல்லாம் ஒரு வழியா பார்த்து செட்டில் பண்ணிட்டு வந்துரு. டாக்டர், அம்மா, இந்த சமூக சேவை செய்யற பொம்பளைகளை பத்தி ஒண்ணு என்ன தெரிஞ்சுட்டேன். அவ பொம்பளைகளே இல்ல. டாக்டருக்கு என் மேல ஒரே கோவம். என்ன ஆச்சு? அவரை பத்தி ஏதாவது உண்மையை அவர்கிட்டயே சொல்லிட்டீங்களா? அப்பதான் அவருக்கு கோவம் வரும். டாக்டர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன என்ன என்ன? நம்ம டாக்டருக்கு பெரிய டைட்டில் கொடுத்திருக்காங்க, பத்ம விபூஷன். இப்படி ஒரு ஜோக் அவர்கிட்ட போய் அடிச்சிங்களா? அவருக்கு கோவம் வராதா? ஐயோ, என்கிட்ட யாராவது சொன்னா எனக்கே கோவம் வரும். நம்ம டாக்டருக்கு எவன் இந்த மாதிரி பத்ம விபூஷன்லாம் கொடுப்பான்? அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரே டைட்டில் பித்துக்குளி விபூஷன். ஐயோ நிஜமா, யாரோ ஒரு பெரிய ஆபீசர் அவர் வந்து சொல்லிட்டு போறார். நிஜமாவா? டைட்டில் கொடுத்துட்டானா? கொடுத்துட்டான். திரும்பி வாங்கவே முடியாது. நாம 3 பேரும் சேர்ந்து பண்ண காரியம் அவருக்கு மட்டும் கொண்டு போய் கொடுத்தானே டைட்டில். இருந்தாலும் கொடுத்துட்டான். நான் எதுக்கும் அவரை போய் கங்க்ராச்சுலேட் பண்ணி வைக்கிறேன். வட்டமா? பை தி வே, இத்தனை நாள் என்ன நீங்க ஜூனியர் டாக்டர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் ஐ எம் ஜூனியர் பத்ம விபூஷன். வணக்கம்மா. ஐயா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னங்க? நம்ம டாக்டருக்கு பெரிய பட்டம் கொடுத்திருக்காங்க. அப்படிங்களா? ஆமா. அவருக்கு ஆனா ஏற்கனவே பெரிய பட்டம் கிடைச்சிருச்சுங்க. என்ன 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 யார் கொடுத்தாங்க? நம்ம சேரி ஜனங்கள்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க, கண் கண்ட தெய்வம் அப்படின்னு. ஆமா, இது என்ன பெரிய டைட்டில். பாண்டியன் உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னாமா? இது ஏன் என்கிட்ட கொடுக்குறான்? இல்ல, இந்த கேம்ப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ மறுவாதின்னு சொல்லி வாங்கிட்டானா. அவன் இப்ப ரொம்ப மாறிட்டாமா, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னான். ஐயோ, நான் ஏற்கனவே இதை கணக்குல எழுதிட்டேனேப்பா, நான் இப்ப என்ன செய்வேன்?
நான் வேணா உள்ள கேஷ் பாக்ஸ்ல வச்சிட்டுமா? ஆ, வேண்டாம் வேண்டாம் அம்மா, வேண்டாம். இது பொது பணம். பாண்டியன் ரொம்ப நல்லவன், அவன் வாங்க மாட்டான். நீங்க வச்சுக்க.